ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த நடிகைகளில் ஒருவராக விளங்கிய சாவித்ரி அவர்களின் நடிப்பில் உருவான பல வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் குறவஞ்சி அப்படிங்கிற திரைப்படம். 1960ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மு. கருணாநிதி அவர்களின் திரைக்கதை வசனத்தில் உருவானது. காசிலிங்கம் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த குறவஞ்சி திரைப்படத்தில் சாவித்ரி, சிவாஜி கணேசன், OAK தேவர், மைனாவதி, ஆல் பாலசுப்ரமணியம், பண்டரிபாய், MR சந்தானம், CK சரஸ்வதி, SV ராமதாஸ், செந்தாமரை, குலதெய்வம் ராஜகோபால் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. நடன காட்சிகளில் தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற நடன கலைஞர்களான பத்மினி பிரியதர்ஷினி, விஜயலட்சுமி, லக்ஷ்மிராஜம் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் TR பாப்பா அவர்கள். நடிகை சாவித்ரி அவர்கள் இந்த குறவஞ்சி திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அரசியலில் மட்டும் இல்லாமல் சினிமாவிலும் தன்னுடைய அதிரடியான வசனங்கள் மூலம் பல திரைக்கதைகளை உருவாக்கியிருக்காரு. அவருடைய கதை வசனத்தில் வெளியான மந்திரி குமாரி, பராசக்தி, பூம்புகார், மனோகரா போன்ற திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சது. அதிலும் குறிப்பிட்டு கருணாநிதி மற்றும் சிவாஜி கணேசன் இவங்களுடைய கூட்டணியில் வெளியான எல்லா படங்களின் வசனங்களும் பட்டையை கிளப்பும் வசனங்களாக அமைஞ்சது. அன்றைய காலத்தில் வசனங்களுக்காகவே திரைப்படத்திற்கு ரசிகர்கள் சென்றது இவர்களின் படத்திற்கு தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் அனைவரையும் கவர்ந்த ஒரு திரைப்படம் தான் இந்த குறவஞ்சி திரைப்படம் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் கருணாநிதி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. 1960ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்த அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை முதல்ல ஏற்று நடித்தவர் SS ராஜேந்திரன் அவர்கள் தானா. அவர் கலைஞரின் திரைக்கதையில் ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்தின் போது SS ராஜேந்திரன் மற்றும் கலைஞர் கருணாநிதி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பேசிக்கொள்ளாமலே இருந்தாங்களாம். இதனால் குறவஞ்சி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சிவாஜிக்கு கிடைச்சிது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் சிவாஜிக்கும் கலைஞருக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யம். ஆனால் அதையும் தாண்டி சிவாஜி கணேசன் மற்றும் கலைஞர் கருணாநிதி இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதனால் தங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துட்டு சிவாஜி கணேசன் அந்த கேரக்டரில் நடிக்க ஒப்புக்கொண்டார். குறவஞ்சி திரைப்படத்தில் கதாநாயகன் வேடம் ஏற்று நடிப்பதற்கு தயங்கினாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதற்கு காரணம் என்னன்னா, SS ராஜேந்திரன் அவர்கள் இதனால் கோபிச்சு கொள்ளலாம், இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் அப்படின்னு தயங்கினாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்காது என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாக்கு கொடுத்த பிறகுதான் இந்த குறவஞ்சி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்புக்கொண்டாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவர்கள் இருவரின் கூட்டணியில் அதுவரை வெளியான திரைப்படங்களைப் போலவே இந்த குறவஞ்சி திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்தது. ஒரு வகையில் கலைஞரின் அற்புதமான வசனங்களுக்கு உயிர் கொடுத்த பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு. மேலும் அதுதான் இவர்கள் இருவருடைய கூட்டணியில் வெற்றிக்கு காரணமாகவும் அமைஞ்சது. குறவஞ்சி திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான் நடிகை ராஜசுலோக்ஷனா பற்றியது. எப்படி இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பதற்கு முன்பு SS ராஜேந்திரன் அவர்கள் கதாநாயகனாக ஒப்பந்தமானாரோ அதே போன்று நடிகை ராஜசுலோக்ஷனா அவர்கள் கதாநாயகனாக ஒப்பந்தமாகி இருந்தாங்க. அவர் இந்த திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு சாவித்ரி அவர்களுக்கு கிடைச்சுதான். கலைஞரின் வசனத்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் நடிகை ராஜசுலோக்ஷனா அவர்கள். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த திரைப்படத்திற்காக கலைஞர் எழுதிய வசனத்தை பார்த்த ராஜசுலோக்ஷனாவுக்கு அந்த வசனங்களின் மேல் அவ்வளவாக விருப்பமே இல்லையாம். அதாவது கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்பது போன்ற நாத்திக தோணியில பல வசனங்கள் அதில் இடம் பிடிச்சது தான் காரணம். ராஜசுலோக்ஷனாவோ தீவிர ஆன்மீக நம்பிக்கை உடையவர் என்பதனால அந்த வசனங்களை பேசி நடிக்க அவருக்கு விருப்பமில்லை. அதனால் கலைஞர்களிடம் வசனத்தை மாற்றி எழுதினால் நடிக்க தயார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கலைஞர் வசனத்தை மாற்ற முடியாது என்று சொல்லிட்டு கதாநாயகியே மாற்ற சொல்லிட்டாராம். அதன் பிறகுதான் அந்த திரைப்படத்தில் சாவித்ரி அவர்கள் நடித்தாங்க அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். நடிகை சாவித்ரி அவர்கள் கலைஞர் கருணாநிதி பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமா உலகத்தில்
கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பாடலாசிரியராகவும் மற்றும் தயாரிப்பாளராகவும் கூட சிறந்து விளங்கியவர் கலைஞர் கருணாநிதி என்று புகழ்ந்து பேசியிருக்காங்க. மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தான் இந்த குறவஞ்சி திரைப்படம் உருவானது என்பது கூடுதல் சுவாரஸ்யம். மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்ல தயாரித்த திரைப்படம் இந்த குறவஞ்சி திரைப்படம் தான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனது மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தை தனது நெருங்கிய நண்பர்களான ஆர்.எம். வீரப்பன் மற்றும் ஏ. காசிலிங்கம் ஆகியோருடன் இணைந்து தயாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மேலும் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பில் பார்ட்னர்களாக இருந்த ஒருவர் தான் காசிலிங்கம். அவர் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தயாரித்த இந்த குறவஞ்சி திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இல்லாவிட்டாலும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கடன் சுமையிலிருந்து இந்த திரைப்படத்தின் வசூல் தான் காப்பாற்றியது அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு. இந்த குறவஞ்சி திரைப்படத்திற்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்துச்சு அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அவருடைய திரை வாழ்க்கையிலேயே முக்கியமான திரைப்படமாகும். சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் உருவான 60வது திரைப்படம் தான் இந்த குறவஞ்சி திரைப்படம் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மேலும் இந்த குறவஞ்சி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு காட்சியில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆதிவாசி வேஷத்தில் தோன்றுவார். அந்த காட்சிக்காக உடை அலங்கார நிபுணர்கள் சிவாஜி கணேசனுக்கு கம்பளியில் தயாரான ஒரு ஆதிவாசி உடையை தயாரித்து கொடுத்தாங்களாம். ஆனால் அந்த உடையை அணிய மறுத்தார் சிவாஜி கணேசன். அதற்கு காரணம் ஆதிவாசி கதாபாத்திரத்திற்கு அந்த உடை பொருந்தாது என்று சொன்னது மட்டும் இல்லாமல் கோணி சாக்கில் உடை தயாரிக்க சொல்லி அந்த உடையை அணிந்து கொண்டாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த அளவுக்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மகா நடிகர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் என்று சாவித்ரி அவர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை பற்றி சாவித்ரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அது வரைக்கும் மக்களால் திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்க, யார் இயக்கியிருக்காங்க என்றெல்லாம் பேசப்பட்ட காலம் போய் யார் வசனம் எழுதியிருக்காங்க என்று கேட்க வைத்து திரைப்பட வசனத்திற்கு ஒரு மாபெரும் இலக்கிய மரியாதையையும் பெற்று தந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். குறவஞ்சி படத்தில் முதல்ல எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களும் பண்டரிபாயும் தான் ஜோடியாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. வேகமாக படப்பிடிப்பில் இருந்த குறவஞ்சி திரைப்படம் கலைஞருக்கும் எஸ்.எஸ்.ஆருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால தொடக்கத்திலேயே முடங்கி போயிடுச்சு. அதன் பிறகு கருணாநிதி சிவாஜி கணேசன் அவர்களிடம் சென்றார். அவருடைய மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தில் சாவித்ரியை குறவஞ்சியாக நடிக்க வைக்க வேண்டும் என்று சிவாஜி கணேசனிடம் கேட்டாராம். கலைஞரின் வசனத்தில் சுகமெங்கே திரைப்படத்தில் ஏற்கனவே பேசி நடித்த அனுபவம் சாவித்ரி அவர்களுக்கு இருந்துச்சு. வணங்காமுடி திரைப்படத்தில் நடித்த அனுபவமும் சாவித்ரி அவர்களுக்கு உதவி செய்தது. கருணாநிதி அவர்களின் எழுச்சிமிக்க வசனங்களை பேசுவதில் முதலிடம் பெற்ற சிவாஜி கணேசன் உடன் இணைந்து நேரடியாக மோதி பார்க்கும் அற்புதமான சந்தர்ப்பம் இது என்று நினைத்தாராம் சாவித்ரி அவர்கள். சிவாஜியுடன் சில திரைப்படங்களில் இணைந்து நடித்தது சாவித்ரிக்கு மேலும் புகழை சேர்த்தது அப்படின்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.